சாமி என்னமோ சொல்கிறேன்னு சொன்னீங்க, அது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஏதோ நோய் போகும் எல்லாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த காணாத சேனல் நேயர்களுக்கு வந்து அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்மளும் தெரிஞ்சுக்கலாம், ஆவலாக இருக்கும், நாங்களும் ஆவலாக இருக்கோம். அது என்னங்க சாமி அது சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்லையே, அது என்னன்னு தெரியல, இன்னும் ஆவலாக இருக்குது. அது நோய் வேற போகும்னு சொல்கிறீங்க, அதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் சாமி. ஆமாம் சாமி. வெங்காயம் 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 என்ன சாமி, நாங்கள் ஒன்றுமே சொல்லலை. நீங்கள் வருஷமாக வெங்காயம் வெங்காயங்கிறீங்க, ஒன்றுமே சொல்லலை. திடீர்னு இப்படி சொல்கிறீங்க. நோய் போகுன்னு தானே சொன்னீங்க. சின்ன வெங்காயம் சாமி, எங்கள் பசங்க என்ன சாமி செஞ்சாங்க? சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒன்றுமே பண்ணீங்களே சாமி. அவங்களையும் செய்கிறீங்க, வைக்கிறீங்க, எங்களையும் வைக்கிறீங்களே. என்ன விளக்கெண்ண விளக்கெண்ண அதுக்கு நாங்கள் பேசாமல் இப்படி வை வாங்கிறதுக்கா சாமி நாங்கள் வந்திருக்கோம். என்ன சாமி இப்படி வைக்கிறீங்களே சாமி? விளக்கெண்ண மறுபடியுமா சொல்கிறீங்க? என்ன சாமி இப்படி எங்களையும் வைக்கிறீங்க, எங்கள் பசங்களையும் வைக்கிறீங்க, என்ன ஏது? வெங்காயம் சின்ன வெங்காயம் விளக்கெண்ண. புரியல சாமி, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே புரியல சாமி. புரியலையா? புரியல சாமி. இன்னும் அதைத்தான் சொல்கிறேன். வெங்காயம் சின்ன வெங்காயம் விளக்கெண்ண. கொஞ்சம் புரியும்படி சொன்னீங்கன்னா பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன் சாமி. இது என்னங்க? வெங்காயம். என்ன வெங்காயம் சொல்கிற பார்த்தீங்களா கடைசியில்? நாங்கள் உருவத்தை பார்த்து கரெக்டாக சொன்னோம். நீங்கள் திடீர்னு அப்படி ஒரு வெடிகுண்டை போட்டிங்களே, அதனால தான் எங்களுக்கு இதை பார்த்து சொன்னீங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு நினச்சிட்டு வெங்காயம்னு. ஐயா சின்ன வெங்காயம் உங்களை போய் நான் சொல்லுவேனாயா? இது வெங்காயம் சின்ன வெங்காயம். அவர் கேட்டார், இன்றைக்கி ஒரு ரகசியம் சொல்ல போகிறாரு. வெங்காயம் சொன்னேன், இன்னும் புரியல அவருக்கு. பழையபடிய வெங்காயம்னு, பழையபடிய பிள்ளைங்களும் வெங்காயம்னு. நீங்கள் பார்த்தாலும் அது பெரிய வெங்காயம் சொல்ல முடியாது, சின்ன வெங்காயம் சொன்னேன். செத்த படத்தில் கோபமாயிட்டேன், பயந்து கோபமாயிட்டேன், உங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு எங்களுக்கு. அப்புறம் தான் தோணுது நீங்கள் வேற விஷயம் சொல்லுவீங்கன்னு பார்த்தா அப்படியா வெங்காயத்தை காமிக்கிறீங்க. நான் இப்படி உங்களை போய் திட்டுவேண்ணா? வெங்காயம் அது சின்ன வெங்காயத்தை சொன்னேன். அவங்க சின்ன பையனாக இருக்கிறனால தெரியணுங்க இருக்க சின்ன வெங்காயம் சொன்னேன். இது காட்டி சின்ன வெங்காயம் தான் சொன்னேன். நேரில் வெங்காயம் சொன்னேன், இதில் பெரிய வெங்காயம்லாம் இருக்குது, அது சின்ன வெங்காயம் சொன்னேன். அப்புறம் இது வெங்காயத்தை சொல்லி ஒரு புரியலை அப்படிங்கிறதுக்காக 3 தடவை சொன்னேன், 3 தடவையும் கேட்கல. கடைசியில் 4வது பார்த்து இது சின்ன வெங்காயம், மேலே சின்ன கலாக இருந்தாலும் சின்ன வெங்காயம் சொன்னேன். அதுக்கு ஏமலை கோச்சிக்கிருக்காங்க நேரில். நீங்களே நியாயமாக நாங்கள் தெரியாமல் தான் கோச்சிட்டோம். மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்கன்னா விளக்கெண்ணங்கிறாரு. பாரியா நாங்கள் ஒன்றுமே சொல்லலையே, ஒன்றுமே சொல்லையே. இந்த பழையபடி என்னையே விளக்கெண்ணுங்கிறாரு இவர். நோய் போகிறதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு தான் சொன்னார். திடீர்னு விளக்கெண்ண அப்படிங்கிறாரு. என்ன விளக்கெண்ண அப்படிங்கிறாரு தெரியல. வெங்காயத்துக்கு ஒன்று காமிச்சிட்டாரு. விளக்கெண்ண மறுபடியும் வைகிறாரு, என்னன்னு தெரியலைங்களே. நேர்களே, நான் வெங்காயத்தை சொன்னேன் திட்டிட்டாங்க, ஆனால் கடைசியில் புரிஞ்சுக்கிட்டீங்க. சந்தோஷமாயிடுச்சு. கண்டிப்பாக எத்தனை நேரத்தில் என்ன அடிக்க வர மாதிரி பார்க்குறீங்க? நான் சொன்னோன்னே வெங்காயம் மாதிரிவே கண்ணுக்கு சவுந்துருச்சு எல்லாத்துக்கும். இல்லாமல் நோய் போகிறதுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு மானாங்கனியா என்னையும் எங்க பசங்களையும் வைறீங்களே, அதை தேனாகுது. இப்போ திடீர்னு வெங்காயத்தை பார்த்தோன்னு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. நாங்களே வெங்காயத்தை அவங்க திட்டுவோமா? இவரை டைரக்டர் போய் திட்டுவோம்னா, இவர் உதவி டைரக்டர் திட்டவல மாட்டோம். வெங்காயத்து புரியலைங்கிறது நான் கோபத்தில் வெங்காயம் சொன்னேன், வேற ஒன்றும் நேகலை. அப்புறம் விளக்கெண்ணையும் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. நேகலே இந்த வெங்காயத்தையும் விளக்கெண்ணையும் சேர்த்து மறந்து இருக்கிறதுக்காக சொல்ல வந்தேன் விளக்கெண்ணைன்னு. இப்படி சொல்ல வந்தீங்களா சாமி? அப்படித்தான் சொல்ல வந்தேன் நான். ஆறி போச்சா? நான் என்னமோ நினச்சிட்டேன். தவிக்கலையா? அப்படியா? சரி. இந்த வெங்காயத்துக்கும் விளக்கெண்ணைக்கும் விஷயம் இருக்குது. இதை செஞ்சு மறந்து திங்கும் போது அபாரமான வேலை செஞ்சுருக்காங்க. அதோடு சேர்ந்து விளக்கெண்ணெய்னே நான் உங்களை சொல்லுவேனா? யாரையும் சொல்ல மாட்டேன். அப்படியா? சரி. அப்படியா? குழுக்குழுன்னு இருக்கா? ரைட்டு. அதே மாதிரி குழுக்குழுன்னே சொல்லிடுவான். இதை பிடிங்கப்பா. இப்போ இதில் ஒரு மருந்து இருக்குது, அந்த மருந்தை சொல்லிடலாங்களா?
அதுக்கு முன்னாடி இறைவனை வேற வேண்டிக்கலாம். ஏன்னா காலையில் யூரியா டிஏபி அந்த மருந்துங்களா? இல்லை அந்த மருந்தெல்லாம் இல்லை. அந்த மருந்து அடிச்சா நம்ம உடல் கெட்டு போயிடும். நம்ம இதில் வந்து மருந்தா செஞ்சு மனுஷனுக்கு நோயை தீர்க்க உண்டானது இதுலேயே செய்வோம். வெங்காயத்தில் ஆமாம் அந்த நோயை போக்கக்கூடிய மருந்து சொல்ல போகிறோம். நான் கூட மேலால வளர்ச்சிக்கு அடிக்கிற மாதிரி இல்லை இல்லை அந்த மருந்து அடிச்சிருக்காங்க களைக்கொல்லி, அதுவும் சேர்ந்து செத்து போயிடும். அந்த மருந்தெல்லாம் சொல்ல மாட்டேன். மனுஷனுக்கு உண்டான மருந்து சொல்லிடலாங்களா? சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி இறைவனை வேண்டிக்கலாம். காலையிலே எல்லாத்துக்கும் கடுப்பாகி போச்சு பாவம். நான் யதார்த்தமாக சொன்னேன். நான் நீங்கள் வேறு மாதிரி நினச்சிட்டீங்க. ஆமாம் திடீர்னு வெங்காயம் வெங்காயம் விளக்கெண்ணெய் நேர்களே பார்த்துக்குங்க. இப்போதான் நாங்கள் இப்படித்தான் அப்படியே ஊஞ்சல் ஆகி போச்சு. சரி 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 காலையிலேருந்து நல்லா பேசிக்கிட்டு இருந்தார் சாமி. திடீர்னு ஏதோ அருளில் பேசுகிறாருன்னு பார்த்து வைக்கிறாரு. அப்புறம் தான் உண்மையே தெரியுது வெங்காயத்துக்கு காம்பினேஷன் பண்ணி சொல்லும் போது தான் ஓ இதுதானா அப்படின்னு புரியுது நேர்களே. உண்மை தெரிஞ்சிச்சு. இப்போ உண்மை தெரிஞ்சிச்சு. அப்போ நான் போய் யாரையும் திட்டுவேனா சாமி? யாரையும் திட்ட மாட்டேன் நேர்களே. அது தெரியலைங்கிறக்காக சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. சரி நேர்களே, இப்போ விஷயத்துக்கு போகுமா? ஏன்னா காலையிலேருந்து கடுப்பாக கிடக்குறோம். ஆமாம் இறைவனை வேண்டிடுவோம். ஓம் ஸ்ரீ கைலாச கம்பளி சட்டமன்னாத திருமல ரசவாத வாசித்த பாலசிரியா எல்லாமல்ல இறைவன் எல்லோருக்கும் நல்ல வீட்டும் நோயற்ற வாழ்வும் குறைவிட்டு செலுத்திக் கொடுக்கட்டும். இந்த காணாத கால சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற என் உயிரினும் மேலான ரத்த சொந்தங்கள் சித்த சொந்தங்கள் மாதாபிதா குருதேவங்கள் சகல சொந்தங்கள் நேயர்கள் அனைவருக்கும் அவளை குடும்பத்தாருக்கும் அந்த எல்லாமல்ல இறைவனை பார்த்து சித்தற்பொருட்கள் என சொல்லிக் கொடுத்து முடியாச்சு பரிபூர்ணம் கிடைத்து நோயற்ற வாழ்வும் குறைவிட்ட செலுத்தி கொடுத்து தங்கள் அனைவரையும் படுத்திக்கிற சகலமான பில்லி சூடியாவல் கர்ம திருஷ்டி ஓமளிப்பு கிரகங்கள் பீடிகள் சாபங்கள் தோஷங்கள் எதிர்கள் சகலமான சோகாரிகளுக்கு சகலமான சோகாரியத்தோட அந்த எல்லாமல்ல இறைவனும் அந்த 12 சித்த பெருமக்களும் வேதவாய்ப்பிள்ளை விளைய பெருமையாச்சு விடையளந்து துச்சு முருக பெருமையாச்சு நோயற்ற வாழ்வும் குறைவிட்ட செலுத்தி கொடுத்து எங்கு சென்றால் வெட்டி வகை சூட முருகப்பெருமான் துணை இருக்கவும் சிவசக்தியாச்சும் வராகியம்மா தாயோடையாச்சும் வாழை சொரிவுடைய தாயோடையாச்சும் அகில உலகங்களுக்கு அனைத்து குலதங்களையாச்சும் கூட இருந்து சகல சௌபாகியத்தை கொடுத்து சின்ன கருப்பு பெரிய கருப்பு பாண்டிமணி அனைத்து அகில உலகங்களுக்கு அனைத்து கருப்புச்சாமி கூட இருந்து துணை இருந்து சகல சௌபாகியத்தை உங்களுக்கு அருளட்டும் என்று வாழ்த்தி வழங்கி விடைபெறுவோம். இந்த திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ரசவாத வசதி பாலகிருஷ்ணனும் நமது ஐயா தேனி மாவட்டத்திலிருந்து ஆண்டாள் சிவக்கண்ணன் டைரக்டர் ஐயா அவர்களும் மற்றும் நமது இளங்காளையர்கள் அதாவது உதவி டைரக்டராக வந்திருக்கின்ற அனைத்து அன்பர்களும் இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த அரியபரிய விஷயங்களை சொல்ல கிளம்பிவிட்டீர்கள் என்று கூறிக்கொண்டு ஆரம்பிக்கிற நேயர்களே நன்றி வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலே சங்கடத்தில் வந்துச்சு நேரில் கோச்சுக்காதீங்க. நான் ஒன்று சொன்னேன், இவங்களுக்கு ஒன்று சங்கடமாயிடுச்சு, அதான் உண்மை. சரி நடந்து பார்த்து நல்லதாக நடக்குது. நான் யதார்த்தமாக சொல்லியிருக்கேன் நேர்களே. இப்போ வெங்காயம் பார்த்தீங்களா, வெங்காயம்னாலே எனக்கு ஒரு மாதிரி நினச்சி வருது, இவங்களும் வெங்காயம் திட்டு மாதிரி நினச்சி வருது நேர்களே. அதனால் இந்த வெங்காயத்தை உரிக்க தோலாண்டியாத கடைசியில் ஒன்றும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. உரிக்க தோலாக தான் இருக்கும். அப்பேற்பட்ட வெங்காயம் விளக்கெண்ணெய் ஏன்னா ரெண்டும் சொல்லி தானே சங்கடம் ஆகி போச்சு. தனித்தனியாக வந்துதா காமிக்காம சொல்லி விட்டோமா? சரி இன்னும் காமிச்சிருவோம். இப்போ காமிச்சிட்டோம் நேர்களே. இந்த வெங்காயத்தை என்ன செய்றீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக நறுக்கி அந்த விளக்கெண்ணியில் ஊறப்பட்டுறீங்க. ஊறப்பட்டு வெயிலில் 10 நாள் விட்டுருங்க. தாளோடைங்களா? தாளோடையும் போடலாம், வெங்காயத்தை மட்டும் போடலாம். தாள் சில பற்றி கிடைக்காது, அதனால் வெங்காயத்தை மட்டும் வாங்கிட்டோம். மண் இல்லாமல் அலசிட்டு சின்ன பீஸாக நறுக்கி போட்டுடலாம். போட்டு ஒரு 10 நாள் 5 நாள் வெயிலில் வச்சு சூரிய ஒளியில் வச்சு எடுத்துட்டு அந்த வெங்காயத்தை தினந்தோறும் இவ்வளவு ஒரு பீஸ் காலையில் மதியம் நைட்டு 3 நேரம் சாப்பிட்டு ஒரு 10 சொட்டு எண்ணெயும் சாப்பிட்டுக்கணும். என்ன சாப்பிடணும்? விளக்கெண்ணெய். ஏற்கனவே இப்போ விளக்கெண்ணெய் பஞ்சாயத்தாக வந்துச்சு. அதே எண்ணெய் தான். சரி அதே எண்ணெய் தான் உள்ளே இருக்குல்ல. எவ்வளோ அளவுகளில் நம்ம சாப்பிடணும்? அளவுகளை 10 சொட்டு அதுலேயே நார்மலாக வச்சா விட்டுடலாம். இல்லை அதில் ஒன்றும் ஆகலை கதையாகலைன்னா 5 சொட்டு சேர்க்கலாம். எதுக்காக சாப்பிடணும் சாமி? மழை ஜலம் பாத்ரூமில் போய் உட்காந்துருக்கான். ஆமாம், முக்கிக்கிட்டே இருக்குது. ஐயா என்னையா அது உள்ள பாத்ரூமில் யாரையா வெளியே வாயா இரியா இப்போ தான் உள்ளே போனேன். தூங்கிட்டார் சார். இப்போ தான் தூங்கிட்டாரா? நேரில் தூங்கிட்டாரான் பார்த்துக்க. அப்போ அந்த அளவுக்கு அங்கே பஞ்சாயத்து இருக்குன்னு அர்த்தம். வரமாட்டேங்குது. வந்தால் தானே வேகமாக எடுத்துகிட்டு வருவார், அதனால் வரமாட்டேங்குது. அப்போ இது போனால் அது வரும், இது போனால் அது வரும். பழைய மலமெல்லாம் வெளியே கக்கிட்டு வெளியே வரும். எப்படி இருக்கிறது தங்கி அது கூட வெளியே வரும். அத்தனை வந்துடும். அது மட்டும் வந்துடும். அது மட்டும் இல்லை, உள்ளே இருக்க அல்சர் காணாமல் போயிடும். நேரில் அல்சர் இருக்காது. அல்சரு இருக்காது. குடல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிடும். நீங்கள் பேதிக்கு சாப்பிட தேவையில்லை சாமி. ஆட்டுக்குடல் கழுவி தான் நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த குடல் அது மாதிரி கழுவோம். இது மனுஷன் குடல் இது கழுவி விட்டோம். இப்போ தான் சொல்லுதான். ஆமாம், சுத்தமாக கழுவிடும். உங்களுக்கு இறைவனுக்கே சமைப்பலாம்.
பார்த்தீங்களா நேர்களே, ரெண்டே பொருள் தான், வெங்காயம் விளக்கெண்ணெய். ஏற்கனவே இந்த பஞ்சாயத்தை ஓடி இருக்குது நேர்களே. வெங்காயம் விளக்கெண்ணெய் தான் பஞ்சாயத்து காலையிலேருந்து ஓடுது. அதனால் சொல்கிறக்கே கூசுது நாக்கு. அதனால் நேர்களே, இந்த வெங்காயத்தையும் விளக்கெண்ணையும் எவ்வளோ அளவுன்னு கலக்குறீங்களே, சம பங்கு 100 ml இது 100 வெங்காயம் பண்ணலாம். மூழ்கிற அளவுக்கு இருக்கணும் வெங்காயம். 100 வெங்காயங்களா? 100 கிராம் வெங்காயங்களா? நேர்களே பார்த்தீங்களா நேர்களே, விளக்கெண்ணெய் வெங்காயம் மாதிரி 100 எண்ணிக்கையில் போனாலும் இவ்வளோ வந்துடும். 100 கிராம் நேர்கள். 100 கிராம் 100 கிராம் 100 விளக்கெண்ணெய். 100 விளக்கெண்ணெய். எதற்றாலும் சரி பங்கு. இன்னும் சந்தேகம் இல்லாமல் இருக்கணும்னா, இன்னும் சந்தேகத்தை நாங்கள் நிவர்த்தி பண்ணுறது நல்லா பண்ணி கேளுக்குங்க. அவன் இன்னும் சந்தேகம் இல்லாமல்னா நறுக்கி உள்ளே போட்டுன்னு அதுக்கு மேலே எண்ணெய் இருக்கணும். இது வந்து வெங்காயம் உள்ளே இருக்கணும், எண்ணெய் மேலே மிதக்கி இருக்கணும். ஆமாம், ஏன்னா அந்த அளவுக்கு எண்ணெய் இருக்கணும். இல்லாட்டி எண்ணெய் பத்தல வேலை செய்யாது. வெயிலில் வைக்கணுங்களா? வெயிலில் வைக்கணும். 10 நாளாவது வைக்கணும். 10 நாள். ஆமாம், இப்படி வச்சு எடுத்துக்கணும். மண் சட்டியில் வச்சா விசேஷம், மற்ற சட்டியில் பலன் கம்மி. ஆனால் இது டெய்லி ஒரு பீஸுங்கிறது இதுதான். ஒரு பீஸு ஒரு 10 சொட்டு எண்ணெய், நல்ல விளக்கெண்ணெய். காலையில் மதியம் நைட்டு, உணவுக்கு முன்னாடி உணவுக்கு பின்னாடி எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அப்படி சாப்பிடும்போது குடலை சுத்தம் பண்ணுது. கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், கிட்னி, கணையம், பித்தப்பை, ராஜ உறுப்புகளை பலப்படுத்துது. சரிங்களா? மல ஜல அடைப்பை வெளியேற்றுது. யூரின் பெரிய போகும். அல்சர் இருக்காது. சளி பிடிக்காது. ஓடையில் நன்னீர் சட 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 சடன்னு போகிற மாதிரி. நீ போனோன்னே காலையில் போய் உட்காந்துருக்கோம், எந்திரிச்சு பார்த்தா நம்ம தான் வேண்டாமா நான் நினைக்கணும். கலன்னு போயிடும். கலன்னு போகும். பார்த்தீங்களா நீங்களே, அப்படி கலகலாம் போகலை. இல்லை ரசவாத சொத்து சொன்னார், பொய்யா போச்சு அப்படின்னு நினைக்க வேணாம். பத்தலை அவனுக்கு, இன்னும் எச்சா சாப்பிடணும். அளவை கொஞ்சம் கூட்டணும். ஆமாம், ஐயா சொன்னார். இவ்வளோ பெரிய பைப்பில் இவ்வளோ தண்ணியை விட்டா எப்படி போகும்? கொஞ்சம் பத்தாது. இவ்வளோ பைப்பில் இவ்வளோ தண்ணியை விட்டா அடிக்கும். அங்கே அடிக்குமா அடிக்காதா? கண்டிப்பாக அடிக்கும். அதே மாதிரி இவருக்கு பத்தலை. மழை ஜல அப்படிம்பாரு, இன்னும் வரமாட்டேங்குதா? போடு வரும். விளக்கெண்ணையும் வெங்காயத்தையும் போடியா வரும். ஏன் வெள்ளைங்கிற கையை விட்டு நோட்டிக்கிட்டு இருக்கா? போடு, அது பாட்டுக்கு வெளியே தள்ளுப்பான்னு போகும். தள்ளு வடிவலையா சொன்ன மாதிரி பஸ்ஸில் பண்ணுவேன். தள்ளுமே. என்னடா தள்ளிக்கிருக்கா? அதான் தள்ளிக்கிருக்கல, போடா அங்கே போய் நின்று தள்ளானா அப்படின்னு சொல்லி இவனையும் சேர்த்து தள்ளி விட்ட மாதிரி பழைய மலத்தை இது தள்ளிட்டோம். பழைய மலம் உள்ளே இருந்தால் தான் நோய். பழைய கேஸ் இருந்தாலும் நோய், பழைய யூரின் இருந்தாலும் நோய். பழைய மலத்தையும் பழைய ஜலத்தையும் யூரினையும் பழைய கெட்ட வாய்வு வெளியேற்ற டர்ன்னு அடித்து வெளியேற்றிடும். கலகலன்னு போயிடும். இதில் ஏதாவது காசு இருக்கா? 10 லட்சம் செலவா? இல்லை சாமி. இல்லை ஐரோப்பா ஆப்பிரிக்கா கலத்தில் எதுவும் வாங்கணுமா? அது இல்லை சாமி. இல்லை, இந்த அங்கிட்டு கிடக்குது. இங்கிட்டு கிடக்குது. அஞ்சரைப்பட்டி வைத்தியம். அஞ்சரைப்பட்டி வைத்தியம் தான். இதுவே வந்து சாப்பிட்டுட்டு வெண்ணெய் சாப்பிட்டேன்னு வச்சுக்க. வெண்ணெய் குடலுக்கு பலம். குடலுக்கு பலம் நேயர்களே. இதை சாப்பிட்டுட்டு வெண்ணெய் சாப்பிட்டா குடலுக்கு பலம். அது மட்டும் இல்லை, உடம்புல இருக்க காற்று வாயுவை பூரா அடித்து வெளியே கொண்டு வரும். அது மட்டும் இல்லை, யூரினில் அலர்ஜி கிருமி இருக்காது. கிருமியெல்லாம் கொண்டுரும். யூரின்ல? ஆமாம், கிருமியெல்லாம் கொண்டுரும். நாற்றங்கள் இருக்குங்களா சார்? நாற்றமுறை வெளியே கொண்டு வந்துடும். நாற்றமே இருக்கு. இந்த வெங்காய நாற்றத்தை போட்டால் அந்த வெங்காய நாற்றம் வெளியே வரும். பார்த்தீங்களா நீங்களே? அப்பேற்பட்ட வேலைகளை செய்யக்கூட அற்புதமான மருந்து உங்கள் வீட்டிலேயே கிடக்குது, ரொம்ப தூரத்தில். என்னது? வெங்காயம், விளக்கெண்ணெய். ரெண்டு தான். விளக்கெண்ணெய் வந்து உடம்பை வளர்க்கக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா வைரக்கல், திண்டுக்கல் தாங்க இது சூட்சுமமான மந்திரம். ஐயா சொன்னதுங்க. போதுங்களா? சூப்பராக சொல்லிட்டார் ஐயா சொன்ன மாதிரி. அது மாதிரி இது திங்க கெட்டது பூரா வெளியே போயிடும். அப்போ நோயிலிருந்து விடுதலை. அப்போ வந்து அல்சரு இருக்காது, உடம்பு பலமாகும். அதுக்கு தான் பிரியாணி அது இது வச்சோன்னே என்ன வைக்கிறாங்க, தயிரில் வெங்காயத்தை போட்டு வச்சுருப்பாங்க. திங்கிற பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லை நேர்களே, இன்னொன்று இங்கே சொல்லிடுறோம். வைத்தியருங்கிற முறையில் நான் சொல்லித்தாங்க, வேறு வழியில். கைப்பழக்கம் உள்ளவர்கள், பெண்களோடு போக முடியாதவர்கள், அது சக்கரை வியாதி வந்திருந்தாலும் சரி, வேறு வியாதி வந்திருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி விந்து நட்டமாக இருந்தாலும் சரி, அவர்களால் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தாங்கன்னா மீண்டும் அந்த ஆண் மகனுக்கு உண்டான அங்கீகாரத்தை இது கொடுக்கும். ஒரு மண்டலமாவது சாப்பிடணும். சும்மா 10 நாள் சாப்பிட்டு
சாமி சொன்னார் ஒன்று நடக்கலை அப்படிங்கக்கூடாது. நேர்களே அப்படி இல்லை. சாமி 3 வேளையும் சாப்பிடணுங்களா? 3 வேளையும் சாப்பிடணும். 3 வேளையும் சாப்பிடணும். அங்கே நடக்கும் எல்லாமே நடக்கும். 3 வேளையும் சாப்பிடணும். ஒரு மண்டலம் சாப்பிட 2ஆம் மண்டலம் சாப்பிட இது 50 லட்சமாக வருது. நேர்களே எந்த செலவும் இல்லாது. அதனால் இதை அனைவரும் சாப்பிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்த பதிவை நோக்கி போவோம். ஓகேவா? அடுத்த பதிவு நோக்கி போவோம். இப்போ பார்த்திங்கன்னா மரம் செடி கொடிகள் அனைத்தும் இந்த தாள் கொண்டு சாப்பிட்லாம். ஒன்றும் கருதல் இல்லை, உடம்புக்கு நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேர்களே மரம் செடி கொடிகள் இந்த மூலிகைகள் மேற்கொண்டு ஒவ்வொரு வீட்டிலையும் வளர்க்கணும் நேர்களே. ஏன்னா அன்றைக்கே முருகப்பெருமான் மேற்கொண்டு அகஸ்தியர் மேற்கொண்டு திருமூலர் மேற்கொண்டு 18 சித்தர் மேற்கொண்டு தெய்வங்கள் மேற்கொண்டு நமக்கு மூலிகையை வளர்த்துருக்காங்க, நமக்காக வளர்த்துருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சுற்றுச்சூழலை அன்றைக்கே பாதுகாத்துருக்காங்க. ஆகையினால நேர்களே சிவன் இருக்கக்கூடிய கோயிலெல்லாம் வில்வத்தலை இது தீர்த்தம் தர்றோம். பெருமாள் கோயிலில் போகிற தீர்த்தம் துளசி தீர்த்தம் தரோம். விநாயகரில் அருகம்புல் தரோம். இதெல்லாம் மூலிகை வனத்தை காற்றுக்கு அடையாளம். அப்போ அதெல்லாம் சாப்பிடும்போது நோய் நொடிகள் தீர்ந்து போகுது. நம்ம என்ன செய்யறோம்? அப்படி தீர்த்தத்தை வாங்கி அப்படி போட்டு இப்படி குண்டியில் துடைச்சிட்டு போயிடுறோம். அப்போ நோய் எப்படி தீரும்? நோய் தீர்க்கிறதாக சடங்குங்க பேரில் வச்சுருக்காங்க. அப்போ நம்ம சாப்பிட்றதில்ல, அதனால நோய் நம்மளை விட்டு போகிறதில்ல நேர்களே. அதுக்காகத்தான் நம்ம தமிழ்நாட்டில் சாஸ்திர சடங்கு சம்பிரதாயங்கள் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மதிச்சிருந்தோம்னா அதெல்லாம் சொன்னால் சொல்படி கிடைக்கும். எல்லாம் நடக்காதெல்லாம் நடக்கும். அதனால் நேர்களே அப்பேற்பட்ட விஷயங்களை சுற்றுச்சூழலை பாதுகாத்தா தான் கிடைக்கும். அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படிங்கிறது அந்த காலத்தில் அனைத்து தெய்வங்களும் முருகப்பெருமானுக்கு ஒன்று வளர்த்துருக்காங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும். அதே போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய அன்றிலிருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மாநில அரசு, மத்திய அரசு, அகில உலகம் இருக்கின்ற அனைத்து துறை அதிகாரிகள், அனைத்து துறை பாரத பிரதமர் மேற்கொண்டு ஐநா சபை மேற்கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்க சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த திருப்பாந்தொட்டு வழங்குகிறோம். அனைத்து துறை அதிகாரிகள், அனைத்து துறை அமைச்சர் மேற்கொண்டு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா மக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான். அப்புறம் என்னென்னமோ நலத்திட்ட உதவிகள்லாம் நிறையா மக்களை செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கும் திருப்பாந்தொட்டு வழங்குகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எங்கே பார்த்தாலும் நோய் நொடிகள் வரும்போது மாநில அரசு மத்திய அரசாலும் உதவி செஞ்சு அது மாதிரி ஏன்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுனால தான் நோய் நொடி வருது. அந்த சுற்றுச்சூழலை நம்ம எல்லோரும் பாதுகாக்கணும்னு சொல்லி விவசாயத்தில் இருக்கின்ற விவசாயிகள் பூரா வளர்த்துக்கிருக்காங்க. அவர்களுக்கு இந்த திருப்பாந்தொட்டு வழங்குகிறோம். இதெல்லாம் பத்தாது, இன்னும் நிறைய வேணும். அதனால் நேர்களே இப்பேற்பட்ட இந்த மூலிகைகளை வளர்க்கணும். சுற்றுச்சூழலை ஏன் பாதுகாக்கிறோம் அப்படின்னா மரம் செடி கொடிகள் அனைத்தும் மூலிகை மேற்கொண்டு கார்பன் டை ஆக்சைடு அது விடுது. ஆக்சிஜனை நமக்கு கொடுத்து கார்பன் டை ஆக்சைடை அது சாப்பிடுது. நம்ம ஆக்சிஜனை சாப்பிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே வரும். அப்போ நமக்கு தேவையானது அங்கே இருக்குது, அவங்களுக்கு தேவையானது நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ நமக்கு தேவையானது கொடுத்தா போதுமா? அதுக்கு தேவையானது நமக்கு கிடைக்கலாம். அது காலத்தில் பண்டமாற்று முறையே தான். அப்படி கொடுக்கும்போது அதெல்லாம் அழிச்சுட்டா நமக்கு எப்படி கிடைக்காது. அதுக்கு தான் மரம் செடி கொடிகள்லாம் வளர்க்க சொன்னாங்க. கண்டிப்பாக வளர்க்க சொன்னோம்ல. சுற்றுச்சூழலில் இதைத்தான் நேர்களை பாதுகாக்கணும் சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதனால நீங்கள் தெரிஞ்சோ நீங்கள் கரெக்டாக இளைய தலைமுறையை வச்சு இந்த இதெல்லாம் எடுத்து சொல்கிறேன். அதனால தான் நன்றி வணக்கம். ஏன்னா இது மாதிரி செஞ்சுட்டு சும்மா போயிடக்கூடாது. இது மாதிரி செயலில் காட்டணும், வாயில் சொல்லிட்டு போகக்கூடாது. அப்போ இது மாதிரி செய்யணும் அப்படின்னா இங்கே பார்த்துக்கிருக்க அன்பான நேயர்கள் என்ன செய்யணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். காணாத சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு போங்க. ஐயா சொன்ன பிரகாரம் இந்த காணாத காலம் சேனலை பெல் பட்டன் தட்டி விடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் என்ன செய்யணும்? கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் இது போய் கிடைக்கும் நேயர்கள் என்று குறிக்கொண்டு இந்த சேனலை பார்த்துக்கிட்டு அன்பானவர்கள் இதில் ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் 171 டவுன் சிவூர் வருது, திண்டுக்கல் மாவட்டத்தில் வீடு. இது உங்கள் வீடு, எப்போ வரலாம் போகலாம். ஞாயிற்றுக்கிழமை பார்த்து வாங்க. அது மட்டும் இல்லாமல் திருவள்ளுவர் ஸ்கூல் ஏற்ற மாதிரி வீடு, வரதராஜ காம்பு, நத்தரோடு வழி ரேகலை, இது மாதிரி விஷயங்கள் நிறையா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும், தெரியப்படுத்தப்படும். வீட்டுக்கு ஒரு மூலிகைகள் மரங்களாக வளங்கள் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவரிலிருந்து விடைபெறுகிறோம். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ரசவாத வசதி பாலகிருஷ்ணன். இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா மணி மந்திர அவசரம் பூரா நிறையா வந்துக்கிருக்கோம். அதனால் அனைவரும் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு பல்லாண்டு பலகோடி 100 ஆண்டு வாழ்க வாழ்த்து வழங்குகிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் ரசவாத வசதி பாலகிருஷ்ணன், நமது தேனி மாவட்டத்திலிருந்து டைரக்டர் ஆண்டாள் சிவகண்ணன் ஐயா அவர்களும், உதவி டைரக்டர் ஐயா அவங்க பேர் சந்தோஷ், சுதர்சன்.
ஓகே. ஐயா இது வந்து இளைய தலைமுறை ஐயா அவங்க வளர்த்துக்கிருக்காங்க. இதே மாதிரி அனைத்து துறையில் இருக்கின்ற குருமார்கள் அனைவரும் அந்தந்த துறையில் இந்த மாதிரி இளைய தலைமுறைகளை வளர்க்க வேண்டும் என்று உங்கள் திருப்பாந்துட்டு வணங்கி மீண்டும் அடுத்த பதிவு நோக்கி போக கூறிக்கொண்டு வாழ்த்தி வணங்கி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.